வெல்கம் டு LeetCode in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் a data structure for add and search a word. இந்த ப்ராப்ளத்தோட எக்ஸ்பிளனேஷன் ஜாவா அண்ட் பைத்தான் ரெண்டுத்துலையும் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஒரு டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஒரு வேர்ட் டிக்ஷனரிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இன்னொன்று சர்ச்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆடோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வேர்டுங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கும். அந்த வர வேர்டை இந்த டிக்ஷனரியில் ஆட் பண்ணணும். அண்ட் சர்ச்சோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேர்டு டிக்ஷனரியில் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு கண்டிஷன், இந்த கொடுத்துருக்க வேர்டில் டாட்டுங்கிற கேட்டகரி இருக்கும். டாட் இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன வேணால் ஃபில் ஆகுறான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வேர்ட் டிக்ஷனரியை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பேட், டேட், மேட் அப்படிங்கிற 3 வேர்ட்ஸை நம்ம டிக்ஷனரியில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பேடுங்கிற வார்த்தை இருக்கான்னு பார்க்குறாங்க. பேட் இல்லை. அப்புறம் பேடுங்கிற வார்த்தை சர்ச் பண்ணுறாங்க, இருக்குது, ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்புறம் டாட் ஏடிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்ச் பண்ண சொல்கிறாங்க. சர்ச் பண்ணும்போது இந்த டாட்டில் என்ன வேணால் மேட்ச் ஆக்கலாம். இந்த பிஆ கூட இருக்கலாம், டிஆ கூட இருக்கலாம், எம்ஆ கூட இருக்கலாம். கடைசி 2 வார்த்தை பார்த்திங்கன்னா ஏடி, இது மேட்ச் ஆகுது, அதனால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பி டாட் டாட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்குது, இந்த டாட்டுக்கு அப்புறம் 2 கேரக்டர் இருக்குது. இந்த லென்த்தும் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகிறதுனால நம்ம இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஐடியா என்னென்னா லென்த்தை வச்சு தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சப்போஸ் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டோட லென்த்து 25 கீழே தான் இருக்கும். இந்த ஆட் வேர்டில் இருக்கிற எல்லா வார்த்தையும் லோவர் கேஸில் தான் இருக்கும். சர்ச்சில் டாட் கண்டெய்ன்ஸ் இருந்ததுன்னா அது லோவர் வேர்ட் கேரக்டர் தான் இண்டிகேட் பண்ணும். அப்புறம் 3 டாட்ஸ் இருந்தாலும் அந்த கொரிக்கு ஈக்குவலண்ட்டான 3 மேட்சஸ் இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேங்களா? எப்போதும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரெயின்ஸை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ப்ராப்ளத்தோட இன்ட்யூஷன் போகலாம். இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா ஒரு டிக்ஷனரி இல்லை ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். இந்த ஹேஷ் மேப்பில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எம்டியாக ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் மேப்பில் இந்த கீ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அது ஒரு இன்டிஜராக தான் இருக்கும். இதில் ஸ்டோர் பண்ண போகிற வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எப்பொழுதுமே ஒரு செட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். செட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டூப்ளிகேட் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, சப்போஸ் இப்போ நான் வேர்டுங்கிற வார்த்தையை இந்த டிக்ஷனரியில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இதோட லென்த் எடுத்துப்பேன். இதோட லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஃபஸ்ட்டு 3 இருக்கான்னு பார்ப்பேன், இல்லைனா 3 ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே பேடை நான் ஆட் பண்ணிவிடுவேன். அடுத்தது நெக்ஸ்ட் டேடுங்கிற வேர்டு வருதுன்னு பார்த்துக்கோங்களேன். இதோட லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. இந்த 3 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்குது. இருந்ததுன்னா இந்த செட் எடுத்து இந்த செட்டுக்கு பின்னாடி இந்த டேடுங்கிற வேர்டை நான் ஆட் பண்ணிப்பேன். சப்போஸ் இப்போ இன்னொரு வேர்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆட் டைமுங்கிற வார்த்தையை ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். டைமுங்கிற ஒரு வார்த்தை ஆட் கொடுக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த டைமோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஃபஸ்ட்டு 4 இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை இருக்கிறதுனால 4ங்கிற கீ ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே டைம்ங்கிற வேல்யூவை நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, இதுதான் சர்ச் ஆட் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி. இப்போ சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே சர்ச்சுங்கில் சேடுங்கிற ஒரு வார்த்தை வருது. இந்த சேடில் ஃபஸ்ட்டு இதோட லென்த்தை எடுத்துப்பேன். லென்த்து 3. இந்த ஹேஷ் மேப்பில் 3 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்குது. சேடுக்கு நேராக பேட், டேடு அப்படிங்கிற ஒரு செட்டில் இருக்க வேல்யூஸ் 2 வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இந்த சேடை என்ன பண்ணுவேன்னா ஒரு கேரக்டராக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கேரக்டர் அரையாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அது இப்படி இருக்கும். இருந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்துட்டு இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேடை எடுத்துக்கிட்டு
ஓகே இந்த சேடு இங்கே எஸ் இருக்கா ஃபஸ்ட்டு கேரக்டரு இல்லைங்கிறனால ஃபால்ஸ்னு இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் இன்கேஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், சேடுன்னு இருக்குன்னு எஸ் இருக்குது, அடுத்தது ஏ இருக்குது, அடுத்து டி இருக்குது இருந்ததுன்னா சேடுன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன். பட் இல்லை இங்கே, அதனால் இந்த கேரக்டருக்கு இந்த மேட்சுக்கு ஐம் கோனா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதான் ஃபால்ஸோட கண்டிஷன். ஓகேவா? அடுத்தது b.dங்கிற வேர்டை சர்ச் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இதோட லென்த் எடுத்துட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்பேன், டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஒரு மேட்ரு இருக்குது. நான் அத்தனை ஒரு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். சப்போஸ் வந்து b.d 3 கேரக்டர் இருக்குது, எடுத்துகிட்டு BAD எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து நான் என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது b.d ஃபஸ்ட்டு b இருக்கான்னு பார்ப்பேன், அடுத்து டாட் பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். என்ன வேணால் இருக்கலாம் இங்கே, அதனால் நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. டாட் இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போவோம். டி இருக்குது, இந்த லென்த் மேட்ச் ஆகுது. ஸோ இதோட ரிட்டர்ன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ. சப்போஸ் இன்னொரு வார்த்தை, சப்போஸ் வந்து லெட்ஸ் கால் இட் லைக் டைம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாமே. டைம்ங்கிற வார்த்தை எடுக்கும்போது அதே மாதிரி தான் 4 இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துப்பேன். இப்போ வந்துட்டு டாக்டர்னு எடுத்துக்கலாம், டாக்டர்னு எடுத்துட்டு இந்த டாக்டரோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இந்த டிக்ஷனரியில் 6 இருப்பான்னு பார்ப்பேன், இல்லைங்கிறதுனால பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட பேசிக் இன்ட்யூஷன். ஓகே, இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஜாவாவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் தென் பைத்தானில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாவா சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். டிக்ஷனரியில் ஹேஷ் மேப் செட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்ட் கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேட் ஆகும்போது இது பை டிஃபால்ட்டாக எம்டியாக ஒரு ஹேஷ் மேப் வந்து செட் ஆகிடும். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் தான் வந்து கீ வேல்யூ, செட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் வந்து வேல்யூஸ். ஓகேவா? சப்போஸ் நம்ம ஒரு வேர்டு ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேர்டு வருது, லென்த்து, அதாவது வேர்டோட லென்த் எடுத்துக்கிட்டேன், டிக்ஷனரி இருக்கான்னு பார்க்குறேன், இல்லைன்னா ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வேர்டை அதுக்கு ஈக்குவலண்ட்டான செட்டில் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சப்போஸ் பேட் வருதுன்னு வச்சுக்கோங்க, பேடோட கேரக்டர் 3 இருக்கான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் 3 இருக்காது, இல்லைங்கிறனால 3ங்கிற வேல்யூ இல்லைங்கிறனால நான் பேசிக்காக ஒரு 3ல் வந்து ஒரு எம்டி செட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 3ல் பேடை ஆட் பண்ணுறேன். இதுதான் பேடோட ஸ்ட்ராட்டஜி. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிகோ ஆஃப் 4 தான் இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த டிக்ஷனரி. ஓகே, அண்ட் தென் இந்த சர்ச் எடுத்துக்கலாம். இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் b.d அந்த கேரக்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் b.dயோட கேரக்டர் லென்த் எடுத்துகிட்டு டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்ப்பேன். இருந்ததுன்னா, இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ், ஏன்னா டிக்ஷனரி எம்டியாக இருக்குது, அந்த கேரக்டர் லென்த்தில் எனக்கு எதுவுமே கிடையாது, அதனால ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஏற்கனவே எழுதுகிற இந்த லாஜிக் தான், இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக இட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த கொடுத்துருக்க வார்த்தையில் b.dயில் கொடுத்துருக்க வார்த்தையில் ஒவ்வொரு கேரக்டராக அந்த லென்த்துக்கு ஒவ்வொரு கேரக்டராக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணேன். மேட்ச் ஆனிச்சுன்னா ஒரு சைஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். சும்மா இன்டிஜர் 0ன்னு சொல்லுமா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து டாட்டாக இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டாக அந்த வார்த்தை இருக்குது, பிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை வேணா இருக்கலாம், அதனால் வந்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லென்த்து ஃபஸ்ட்டு டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோட வேல்யூ இங்கேருந்து 1 இருக்கும், சரியா? ஸோ வந்து அந்த லென்த் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் வரும். அடுத்தது வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு லூப் பண்ணிட்டு BAD அந்த வார்த்தையை அப்படியே செக் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு லென்த்து மேட்ச் ஆனிச்சுன்னா நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதான் வந்து சர்ச்சோட லாஜிக். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா big of m cross n, mங்கிறது நம்பர் ஆஃப் லென்த் ஆஃப் த வேர்டு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த செட்டில் இருக்க நம்பர் ஆஃப் செட். பட் இது வந்து குறைச்சலான வேல்யூ இருக்கும்போது இது இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். சப்போஸ்
number of complexity or suppose number of words in the dictionary double the time increase ஆயிடுச்சுன்னா கொலிஷன் அதிகமாகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஹேஷ் மேப் வந்து இன்னொரு டூப்ளிகேட் ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒஸ்ட் த பிகஸ்ட் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா big of m.n². இந்த இன்ஃபர்மேஷனை நான் அப்கமிங் வீடியோஸில் நான் தனியாக வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்குன்னே ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து ஜாவாவோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் பைத்தான் சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த பைத்தான் சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிக்ஷனரி கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிக்ஷனரி கிளாஸில் பேசிக்காக கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகும்போது டிங்கிற ஒரு வேரியபிள்க்கு ஒரு டிஃபால்ட் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன் விச் கோன கண்டெய்ன்ஸ் செட். ஓகே, ஆட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு வரும்போது நான் அதோட லென்த் எடுத்துக்கிறேன். லென்த் எடுத்துகிட்டு அந்த வேர்டை வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து அட்டாச் பண்ணுறேன். செட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஆடோட லாஜிக். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் வேர்ட் பிக் ஆஃப் லைக் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த டிக்ஷனரி. சாரி, டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 1 இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த டிக்ஷனரி இருக்கும். ஓகே, அண்ட் தென் சர்ச் பார்க்கலாம். சர்ச்சோட லாஜிக் என்னென்னா ஃபஸ்ட்டு வேர்டு வருது. சப்போஸ் b.dங்கிற வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட லென்த் எடுத்துக்கிறேன். லென்த் எடுத்துகிட்டு இந்த டிக்ஷனரியில் அந்த லென்த்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற செட் ஆஃப் வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த லென்த் எடுத்துகிட்டு இந்த பேட் டேட் அப்படிங்கிற செட்டை எடுக்கிறோம். இந்த செட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு செட்டாக கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேடுங்கிற வேர்டு இருக்கும். இந்த பேடுங்கிற வேர்டில் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் கேரக்டராக மாற்றிக்கிட்டு நான் கொடுத்துருக்க வேர்டை வர வேர்டை வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரோட செக் பண்ணுவேன். செகண்ட் கேரக்டரோட செக் பண்ணுவேன். தேர்ட் கேரக்டரோட செக் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட் கேரக்டரோட மேட்ச் ஆகணும். அப்படி அந்த இடத்துல டாட் இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு டெம்பரரியாக ஐங்கிற ஒரு கவுண்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் மேட்ச் ஆனிச்சுன்னா. கடைசியில் கொடுத்துருக்கிற வேர்டோட லென்த்தும் இந்த கவுண்டரோட லென்த்தும் ஈக்குவலண்ட்டாக இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க லாஜிக்கு. பெரிய லாஜிக் கிடையாது. சிம்பிள் ஆஸ் தட். சப்போஸ் இங்கே எடுக்கும்போதே இந்த லென்த்துக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த டிக்ஷனரியில் இந்த வேர்டு எதுவுமே இல்லைன்னா எம்டியாக இருக்கும். இந்த ஃபார் லூப்பே எக்ஸிக்யூட் ஆகாது. பை டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகிடும். இதுதான் வந்து சர்ச்சோட லாஜிக். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அட் பேசிக்கான அமார்டைஸ் காஸ்ட் இல்லாமல் கொலிஷன் இல்லாத டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் m×n. எம்ங்கிறது வந்து லென்த் ஆஃப் த வேர்டு, என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த செட். அண்ட் தென் worst case scenario கொலிஷன் ஆட் பண்ணும்போது இதோட டீட்டெயில்ஸை வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் வந்து வேர்டோட லென்த் அதிகமாக இருந்ததுன்னா ஹேஷ் மேப் வந்து கொலிஷன் அதிகமாக புதுசாக ஒரு நியூ செட் ஆஃப் ஹேஷ் மேப் க்ரியேட் ஆகும். அண்ட் லாட் ஆஃப் பிகைண்ட் த சீன் பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதுக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸை வந்து அப்கமிங் டேஸில் நான் ஆட் பண்ணுறேன் தனியாக ஒரு வீடியோவில். ஸோ இதோட worst case scenario பார்த்தீங்கன்னா big of m.n/2. ஸோ இது ஒரு பார்ட் 1 ஆஃப் த வீடியோ. பார்ட் 2 ஆஃப் த வீடியோவில் வந்து இதை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் வாட் த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.